போராளி தலைவரே நம்மள முட்டாள்னு நினைச்சு பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, ஆதரவும் தெரிவிச்சாச்சு, ஆட்சியில் பங்கும் வாங்கியாச்சு, ஆனா கூட்டணியில இல்ல. அப்ப அந்த கூட்டணியா என்ன சார்? நான் இவர் அப்படி சொல்றாரு. அது ஒரு விளக்கம். யாரு முட்டு கொடுக்குறாருன்னா ஆதவர்ஜனா முட்டு கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டா, அண்ணன் வந்து அப்படி அர்த்தத்துல சொல்லல, இங்க எல்லாருமே முட்டாள் நினைச்சீங்கன்னா எப்படிப்பா? தெளிவா பேசக்கூடிய அண்ணன் திருமா போன்றவர்களே வந்து ஒரு மேடையில போய் உட்கார்ந்து குழப்பும் போது ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு அதை நியாயப்படுத்துற இடத்துல இருக்கிறாரு. யாரு? அண்ணன் திருமா. இந்த அணியில போய் இந்த விசிகா மற்ற இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் போனது மக்களுக்கு அவமானம். அது வேற விஷயம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருமான திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சதீஷ். வணக்கம். நேற்று வரைக்கும் 2 எம்எல்ஏ வச்சிருக்கிற வந்து விசிகா தலைவர் திருமா சொல்றாரு, எவ்வளவு நேரம் அவன் டிட்டாச் பண்றதுக்குன்றார். எப்படி ரொம்ப ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொன்னார். இது ஆட்சி கவுக்கிறதுன்னு சொன்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்குல்ல சொல்றதுக்கு. இல்ல கனி இருப்ப காய்க்க வருது அதெல்லாம் இருக்கட்டும். பக்கத்துல அவர் உட்காந்து அதுவும் பார்த்தாரு. அவருக்கு எது கனி எது காய் எதுன்னே தெரியல. அது வேற விஷயம். என்ன அது அது அந்த குழப்பம் தான். சரி. ஆனா அண்ணன் சொல்ற வார்த்தை தான் முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் தாங்க ஹீரோ. அண்ணன் எடுக்கிற முடிவு தான் அந்த 2 கம்யூனிஸ்டுகளும் அப்படிதான் இருக்கு அவங்க நிலைப்பாடு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவங்க எடுக்கிறத நான் எடுக்கிறேன் அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கள தள்ளி விட்டது அவருதான். இது முதல்ல நீங்க போங்க, பின்னாடி நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படிதான் பண்ணாரு. ஆமா, அப்படிதானே சார் நடக்குது. அரசியல் அப்படிதான் நடக்குது. அதோட விசித்திரமான வினோதமான அரசியல் நீங்க பாத்தீங்கல்ல. ஆதரவு அவங்க டவுட் பட்டாங்க, ஆட்சியில பங்கு. இது ஆட்சியில பங்கு வரும்போது அவங்களுக்கு டவுட் வரல. ஆனா இப்ப சொல்லும் போது டவுட் வருது. என்ன எப்படி வெகுமானம்? சரி, வெகுமானமா இருக்கட்டும் சார். வெகுமானம் கொடுத்தாங்க நாங்க எடுத்துக்கிறோம். வெகுமானமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா வந்து இது மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த அணியில போய் இந்த விசிகா மற்ற இந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் போனது மக்களுக்கு அவமானம். அது வேற விஷயம். அவமானம். ஆமா உண்மை. ஆமா, வீடியோ பாக்குறவங்க திட்ட போறாங்க சார். வீடு மோசமா நான் பாருங்க, நான் இவன் திட்டுவானா அவன் திட்டுவானா இந்த கமெண்ட் எல்லாம் படிக்கிறது எனக்கு நேரமே இல்ல. ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு விசித்திரமான வினோதமான ஒரு அரசியலை அண்ணன் சொன்னார். அங்க வந்து பாத்தீங்கன்னா நியாயமா கோவப்பட வேண்டியது, கொந்தளிக்க வேண்டியது பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் தான் சார். ஏன்னா ஒரு பதில் சொல்றாரு. இந்த கேள்வி கேட்கணுமா நம்ம நல்லா புரிஞ்சுங்க. என்ன சொல்றாருன்னா, ஆதரவு, அதுக்கப்புறம் ஆட்சியில் பங்கு. ஆதரவும் தெரிவிச்சாச்சு, ஆட்சியில் பங்கும் வாங்கியாச்சு, ஆனா கூட்டணியில இல்ல. அப்ப அந்த கூட்டணியா என்ன சார் கேட்கணுமா இல்லையா? அண்ணா தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் எழுந்து, அண்ணா அப்ப அந்த கூட்டணி சொல்றாங்கல்ல, இந்த அரசியல் கூட்டணி சொல்றாங்கல்ல, அந்த கூட்டணினா என்ன? அதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்லுங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க. கூட்டணினா என்ன சார்? ஆதரவு சார் சொல்லலாம், ஆதரவு தர கூட்டணி இல்லைன்னு சொல்லலாம். ஆதரவு, ஆட்சியில் பங்கு, ஆனா கூட்டணி இல்ல. கட்டாயம். ஆனா தயவு செஞ்சு எனக்கு தெரியல, எனக்கு புரியல. அரியா சிறுவன். ஆமா, நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. அப்ப அந்த கூட்டணி சொல்றாங்களே, அந்த கூட்டணிக்கு அப்படி கூட்டணினா என்ன மீனிங்? அதுக்கு என்ன பொருள்? விஜய் ஏமாத்துறாங்களோ? இதெல்லாம் விஜய் ஏமாத்துறது கிடையாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைவிதி, இதெல்லாம் அனுபவிக்கணும். இப்படி ஒரு விளக்கத்தெல்லாம் வந்து ஒரு கேவலமான மட்டமான விளக்கத்தெல்லாம் நம்ம கேட்கணும் தலையில இருக்கு. அவ்வளவுதான் சார். அதோட ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார்? டைரக்டா சொல்றா சார், இப்போ நாங்கள் டிட்டாச்சு சொல்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. ஆட்சியை கவிழ்ப்பன்னு சொல்றாரு. அந்த ஆளுமை எங்ககிட்ட இருக்கு, அங்க ஆளுமை எங்ககிட்ட இருக்குன்னு சொல்றாரு. ஆனா ஆதவர்ஜனா கிட்ட இருந்து ஒரு பதில் வருது. அதுக்கு ஒரு முட்டு. நேற்று மாலை என்ன கேட்டா வந்து பாத்தீங்கன்னா உள்ளபடியே நான் சொல்றேன், எனக்கு எந்த காழ்ப்புணர்வும் கிடையாது, எந்த வன்மமும் கிடையாது, விஜய் மீது கிடையாது. என்ன கேட்டா விஜய் வந்து இப்படி ஒரு ஆட்சி அமைக்கிறத விட அவர் மட்டும் ரிசைன் பண்ணிட்டு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க. அது அந்த டைம் ஒரு வாரத்திலே 10 நாளையோ இது வந்து சரியா வராதுன்றலாம், அல்லது அந்த ஒரு வேகத்தை கூட ஆட்சி அமைச்சிட்டு இருக்கலாம். ஒரு வாரம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இல்லாத போது கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எலெக்ஷனை கண்டக்ட் பண்ண சொல்லலாம். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வேற வழிவகைகள் ஆராய்வாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் என்னை கேட்டான்னு இப்போ கூட வந்து விஜய் நினைச்சாருன்னா ரிசைன் பண்ணிட்டு, இப்போ ஏன்னா விஜய்க்கு இப்போ கூட வந்து கிளீன் இமேஜ் இருக்கு. விஜய் அவருக்கு இப்போ வந்து ஒரு கிளீன் இமேஜ் இருக்கு. ஆனால் இது என்ன ஆகும்னா காலப்போக்கில் ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த அவப்பேர் இருக்குல்ல, அந்த அவப்பேரில் வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும். இப்போ வந்து மீண்டும் தேர்தல் சந்திச்சா கூட பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அடிக்கலாம். கூட்டணிக்கு நான் வரேன் நீ வரேன்னு சொல்லி போட்டி போடக்கூடிய சூழலும் இருக்கு. ஆனால் இந்த மண்குதிரைகளை நம்பிக்கிட்டு கூடவே இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு தான் அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். என்னன்னு கேட்டால் இவர் அப்படி சொல்றாரு,
அது ஒரு விளக்கம் யார் முட்டு கொடுக்குறாருன்னா ஆதவர்ஜுனா முட்டு கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் வந்து அப்படி அர்த்தத்தில் சொல்லலை, இங்கே எல்லாருமே முட்டாள் நினச்சிங்கன்னா எப்படிப்பா இது, அண்ணன் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு எங்களுக்கு தெரியாதா, அண்ணன் அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. யாரு? ஆதவர்ஜுனா மீட்டிங் அமைச்சர் ஆமா ஒரு தெளிவா சொன்னாரு. அவர் வந்து நான் இப்ப கூட பேசினேன் அண்ணன் கிட்ட, மதியம் கூட பேசினேன் சார். நீங்க மதியம் பேசுறது, டிஃபன் சாப்பிட்டது இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சார். ஒரு மேடையில திறந்த மேடையில சொல்றாரு, எப்போன்னா அங்கே டிட்டாச்சுன்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்றாரு, ஆட்சியை கவிழ்ப்பேன்னு சொல்றாரு. அது ஆங்கிலத்தில் சொல்றாருமா. இது அவ்வளோதான். எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையான ஒரு மிரட்டல் தான். இல்ல இதுக்கு என்ன அர்த்தம்னு இல்லை, நம்ம நகர்ந்துட்டோம் பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும். இவர் சொன்ன திருநாய்க்கு என்ன அர்த்தம் சார்? அதுதான் சார் சொன்னேன். தெளிவா பேசக்கூடிய அண்ணன் திருமா போன்றவர்களே வந்து ஒரு மேடையில் போய் உட்கார்ந்து குழப்பும் போது, இது தெளிவா பேசக்கூடிய தெளிவான அரசியல்வாதி நமக்கு பாடம் எடுத்தவர் அவரே இப்ப அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டு அதை நியாயப்படுத்துற இடத்துல இருக்கிறாரு. யாரு? அண்ணன் திருமா. ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டீங்க, மக்களுக்கு விரோதமா அது மக்களுடைய வந்து விருப்பம் இல்லாத ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, அதை மக்கள் கிட்ட நியாயப்படுத்துறதுக்கு நீங்க ஏதோ வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்க. அதான் நான் சொல்றேன்ல, ஆதரவு, ஆட்சியில பங்கு, வெகுமானம். ஆமா வெகுமானம். ஆனா கூட்டணி இல்ல. இது ஒரு வினோதமான அரசியல் தானே. அப்படிதான் இதுவுமா? ஆமா அதே மாதிரி என்ன, அப்ப தெளிந்த அரசியல்வாதி நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் வந்து அண்ணன் திருமாவை பார்த்திருக்கிறோம், போராளியா பார்த்திருக்கிறோம். அரசியல் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவருடைய பேச்சுக்கள் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அப்படியே நரம்புகள் புடைக்க நம்ம வந்து கால் கடுக்க நின்று குரலாக இருந்தார். அதுதான் சொன்னேன். அதான் நான் சொல்றேன், அவ்வளோலாம் இருந்தா அப்படி ஒரு தலைவரே வந்து இங்க ஒரு மேடையில வந்து தடுமாறதை பாக்குறோம். ஒரு விசித்திரமான வினோதமான அரசியல் சொல்றதெல்லாம் பார்க்குறோம். நமக்கு இதை வந்து எம்ஜிஆர் காலத்தை யோசிக்கிறோம், அண்ணா காலத்தில் எல்லாம் பழைய வரலாறுலாம் அகராதியெல்லாம் புரட்டுறோம். இப்படி ஏதாவது ஒன்று இருந்ததா, இப்படி ஒரு அரசியல் நடந்திருக்கா என்னன்னு கேட்டினா, ஆட்சிக்கு ஆதரவு, ஆட்சியில் பங்கு, ஆனால் கூட்டணி இல்லை, அப்படி ஒன்று இல்லவே இல்லையே. அப்போ ஒரு புதிய வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து அண்ணன் ஒரு புதிய சரித்திரத்தை படைச்சிட்டாரு இது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோன்னு வச்சுங்க. சரி, அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் மாதிரி ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, மக்களை நான் என்ன சொல்லுவாங்க? உண்மைதானே சார்? போராளி தலைவரே நம்மளை முட்டாள்னு நினச்சி பேசிட்டு இருக்கிறாரு. இது அவர் ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவை வந்து நியாயப்படுத்துறதுக்கு சொல்லுங்க. இன்னும் ஒன்று தான் சொல்ல, என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏன் டிவிக்கு ஆதரவு தெரிவித்தோம் தெரியுமா? திமுக அதிமுக ஒன்றா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோன்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் வந்து ஆதரவு தெரிவித்தோம். அது ஒன்று தான் வரல இன்னும், அதுவும் கூட கொஞ்ச நாள் போனால் வந்திருக்கும். இல்லை நேற்று சரியா கேள்வி கேட்டுருந்தா வந்திருக்கும். கேள்வி கேட்க உட்காந்த நபரும் சரியில்லை. சரி, ஆனால் வந்து ஒரு பத்திரிகையாளர் போய் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும். அங்கே போய் வந்து நீங்கள் வந்து புகழாரெல்லாம் பாடாதீங்க. எது எழுச்சி தமிழர், அவர் எழுச்சி தமிழர் நம்ம பார்த்தோம்ல, எழுச்சியோட தானே போய் வந்து எழுச்சியோட தானே போய் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த எழுச்சியை தான் நம்ம பார்த்தோமே. அங்கே எழுச்சி தமிழர் அந்த புகழாரெல்லாம் தேவையில்லை, கேட்ட கேள்விக்கு அங்கே பதில் வரல, அந்த பதில் வர வரைக்கும் நீங்கள் விடக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அங்கே போய் உட்காந்துட்டு வந்து ரவுண்ட் டேபிள் பக்கத்தில் அப்படி கையை வச்சு உட்காந்துட்டு ஒரு சாவகாசமாக நம்ம வந்து கேள்வி கரெக்டாக கேளுங்க. ஒரே கேள்வி, இந்த கேள்வி கேட்டிருக்கணும் சார், யாருமே கேட்கவே இல்லை சார். அருமையாக சொல்லிட்டீங்கண்ணே, ஆதரவு, ஆட்சியில் பங்கு, கூட்டணி இல்லைன்ட்டீங்க. அப்போ அந்த கூட்டணினா என்னன்றதை விளக்கம் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இனி வரும் வந்து சந்ததிகள் அதை பார்த்து ஓ இப்படி கூட ஒரு அரசியல் பண்ண முடியுமா இல்லையா? ஸோ அதுதான் எனக்கு வந்து உள்ளபடியா. அப்படி இருக்கும்போது இவெல்லாம் ஏன் சார் நம்மளை நாயின்னு சொல்ல மாட்டான்? ஓகேண்ணா, நான் பேசுவேண்ணா தொடர்ந்து. நன்றிண்ணா. நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.